அனைவருக்கும் ஆத்மிக் ஞானகுருவின் அன்பு வணக்கங்கள். நாளை அனுமன் ஜெயந்தி. யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை இல்லையோ, வீரம் இல்லையோ, மனதில் எப்பொழுதும் அச்சம் குடிகொண்டிருக்கிறதோ, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அற்புதமான நாள் அனுமன் ஜெயந்தி. அனுமன் ஜெயந்தி அமாவாசையும் சேர்ந்து வருவது இன்னும் சிறப்பு. காலையில் பித்ரு தர்ப்பணம் செய்கிறவர்கள் செய்து முடித்த பிறகு, சிவனை மனதார வணங்கிய பிறகு, அனுமனுடைய ஆலயம் எங்கிருந்தாலும் அங்கு சென்று அனுமனை வணங்குவது சிறப்பு. நாளைக்கு கருட தரிசனம் செய்தால் மிக மிக சிறப்பு. கருட தரிசனம் செய்ய முடியாதவர்கள் கருடாழ்வாரை வணங்கலாம். அனுமன் ஜெயந்தியின் போது அனுமனுடைய ஆலயம் எங்கிருக்கிறதோ அங்கு சென்று அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுகிறவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தோல்விகளையும் அனுமன் களைத்தெறிவார் என்பது காலம் காலமாக நம்பப்படுகிற உண்மை. வெற்றிலை மாலை அப்படிங்கிறது தொழிலில் தொடர்ந்து ஒரு சரிவு, பொருளாதார ரீதியான வெற்றி இல்லாமல் தவிப்பவர்கள், எங்கெல்லாம் முயற்சி செய்தும் தோற்றுக்கொண்டே இருப்பவர்கள் நாளை அனுமன் ஜெயந்தி அன்றைக்கு வெற்றிலை மாலை சாற்றி அனுமனை வணங்குவது மிக மிக சிறப்பு. நல்லதொரு மாற்றத்தை அனுமன் தருவார். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக இருக்கிறது, சொல்ல முடியாத துன்பங்கள், அதை வெளியில் சொல்ல முடியவில்லை, மனதிற்குள்ளேயே வைத்து அழுது கொண்டிருப்பவர்கள் வெண்ணெய் கொண்டு போய் அனுமனுக்கு சாட்சி வழிபடலாம். வெண்ணெய் உருகுவதை போல அந்த பிரச்சனைகள் உருகி விடுவதை கண்கூடாக காணலாம். இன்னும் பொருளாதாரத்தில் மேம்பாடு வேண்டும், குடும்ப ஒற்றுமை வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் வடைமாலை சாட்சி அனுமனை வணங்கலாம். அனுமன் ஜெயந்தி நாளைக்கு வருது. மலர் மாலைகள், வாசனை மலர்கள் எல்லாம் வைத்து வணங்குவதற்கான மிக நல்ல நாள். அப்படின்னாலும் இந்த அனுமன் ஜெயந்தி அன்றைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் நெற்றியில் செந்தூரம் வைத்திருப்பது சிறப்பு. யாரெல்லாம் நாளைக்கு ஒரு நாள் செந்தூரம் வைத்திருக்கிறார்களோ, நெற்றியில் வைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு அனுமனின் பரிபூரண அருள்மழை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை.